தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக எம்எல்ஏ திமுகவுக்கு ஓட்டம், முதலமைச்சரை சந்திக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக எம்எல்ஏ திமுகவுக்கு ஓட்டம், முதலமைச்சரை சந்திக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்தது. ஆனாலும் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கியது. ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் தாவினர். அதில் ஒருவர்தான் மனோஜ் பாண்டியன், முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்களுடைய மகன் ஆவார். ஆலங்குளம் தொகுதியில் பூங்கோதை ஆலடி அருணாவை தோற்கடித்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அணியில் உள்ளார். அவருக்கு சட்ட ஆலோசனை வழங்கி வருகிறார். தற்பொழுது அவர் திமுகவிற்கு தாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். இனிமேல் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் இருந்தால் தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்று முடிவெடுத்துள்ளார். அதிமுகவுக்கு சென்றாலும் எடப்பாடி பழனிசாமியால் தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவோம் என்று நம்புகிறார். மேலும் அதிமுகவுக்கும் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு சரிந்துவிட்டது. ஆகவே திமுகவில் இணைவதுதான் தனக்கு சரியான வழி, தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது என்று கருதுகிறார். ஆக PH மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைய முடிவு செய்துள்ளார். இன்னும் ஒரு சில நாட்களில் முதலமைச்சரை சந்தித்து முறைப்படி தன்னை திமுகவில் இணைத்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் திமுகவிற்கு தாவ உள்ள செய்தி ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.